இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் ஒரு பெரிய வாக்கு தத்துவம். மோசே இறந்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு யோசுவாவுக்கு வந்தது. அவன் மனதில் பயம் இருந்தது, பொறுப்பின் பாரம் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொன்னவுடனே அதை பிடித்து கொண்டான். நான் உன்னோடே இருப்பேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையை பிடித்து கொண்டு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டானாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் தனியாக இல்லை. எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். தேவனின் வாக்கு தத்துவம் உன்னை கைவிடுவது இல்லை. ஆண்டவர் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போனாலோ, எத்தனை வேதனையான சூழ்நிலையில கடந்து போனாலோ, கண்ணீரின் பாதையில கடந்து போனாலோ, ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவர் நம்மளை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஒரு நாளும் மாற்ற மாட்டார், மறக்கவும் மாட்டார். இந்த இடத்துல யோசுவாவுக்கு இருந்த பயம் எல்லாம் அகன்று போயிருந்ததை நம்ம பார்க்கிறோம். நீ உயிரோடு நிற்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக காணப்படலாம். எதிர்மறையான எத்தனையோ காரியங்கள் நடக்கலாம். மனிதர்கள் எதிர்மறையாக உங்களோட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களோட தான் இருப்பேன், நான் உங்களை கைவிட மாட்டேன், நீங்கள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒரு சிறு கதையை கேட்போம். ஒரு சிறுவன் முதல் நாளாக பள்ளிக்கு செல்ல போகிறானா. அவன் மிகவும் பயந்தானா. அப்பா அவனிடம் சொன்னாரா, நீ உள்ளே செல், நான் வெளியே கதவின் அருகில் இருக்கிறேன். அந்த சிறுவன் தைரியமாக உள்ளே சென்றான். ஏன் என்று சொன்னால் அவனுக்கு தெரியும் அப்பா அருகில் இருக்கிறார். அதே போல நம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் இந்த வாக்குத்தத்த வசனம் நம்மளோடு இருக்கிறது என்று சொன்னால், நான் உன்னோடே இருப்பேன், உன்னை கைவிடுவதில்லை சொன்ன தேவன் உங்களை கைவிடாதபடி நடத்துவார். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.